fill in the boxes. பாருங்கள், box by 66 equal to 70 by box equal to 28 by 44 equal to box by 121 equal to 7 by 7 box. இப்போ பாருங்கள், இப்போ இந்த சம் எப்படி செய்ய போகிறோன்ட்டு. இப்போ இதில் ஒன்றில் மட்டும்தான் என்ன இருக்குது, 28 by 1 மட்டும்தான் பாக்ஸ் இல்லாமல் இருக்குது. எந்த நம்பரு 28 by 40, மற்ற எல்லாத்துலேயுமே பாக்ஸ் இருக்குது. அதனால் பாக்ஸ் இல்லாமல் இருக்கிற நம்பரை எடுத்துகிட்டு நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிவிட்டு தான் மற்றதுக்கெலாம் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். பாக்ஸ் இல்லாமல் இருக்கிறது என்னது, 28 by 44. இப்போ 28 by 44 சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். 28 by 44 சிம்ப்ளிஃபை பண்ணால் 7 4s are 28, 11 4s are 44. அப்போ 4/11 வந்துருச்சு. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 11 தூக்கி கொண்டு கடைசியாக இருக்க பாக்ஸில் போட்டுருங்க. 7/11 அப்படின்னு போட்டுருங்க. 7/11 இந்த பாக்ஸில் கடைசி பாக்ஸில் 11 தூக்கி போட்டிங்கன்னா 7/11 இதுதான் ஆன்சரு. இப்போ இந்த 7/11 வச்சு தான் என்ன செய்ய போகிறோம்னா எல்லா சமுமே நம்ம எல்லா பாக்ஸுமே கண்டுபிடிக்க போகிறோம். 7/11 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாக்ஸ் என்னது, பாக்ஸு by 66. இதை கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு 7/11 இருக்கு இல்லையா, அந்த 7/11 எடுத்துக்கோங்க. 7/11 எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது, 66 இருக்கு இல்லையா, 66. இப்போ இந்த 11ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 66 கிடைக்குன்னு பார்க்கணும். 11ஓட 6 மல்டிப்ளை பண்ணால் தான் என்ன கிடைக்குது, 66 கிடைக்குது. அப்போ மேலே இங்கே என்ன செஞ்சுருங்க, 6ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 7 6 are 42, 11 6 are 66. அப்போ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் என்ன வந்திருக்கு ஆன்சர் நமக்கு 42. ஃபஸ்ட்டு பாக்ஸோட ஆன்சர் என்னது 42. அடுத்து அப்படியே எடுத்துக்கோங்க. அடுத்த பாக்ஸ் செகண்ட் பாக்ஸ் என்னது 75 பாக்ஸு. இப்போ பாருங்கள், 75 பாக்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ நம்ம எப்பயும் போல் 7/11 தான் எடுத்து சம் செய்ய போகிறோம். 7/11 இந்த 7ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 70 கிடைக்கும்னு பார்க்கணும். 7ஓட 10 மல்டிப்ளை பண்ணால் தான் என்ன கிடைக்கும், 70 கிடைக்கும். அதனால் மேலே இங்கே என்ன செய்ய போகிறோம், 10ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 7 10s are என்னது 70, 11 10s are 110. இப்போ நமக்கு ஆன்சர் வந்து மேலே 70 இருக்குது, கீழே தான் ஆன்சர் இல்லை. அப்போ கீழே என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கோ, 110. இப்போ இந்த பாக்ஸோட ஆன்சர் என்னது 110. இப்போ இந்த பாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த பாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், இது இருக்குது. அடுத்த பாக்ஸை பாருங்கள். அடுத்த பாக்ஸு by 121 இருக்குது. எப்பயும் போல 7/11 எடுத்துக்கோங்க. 7/11 எடுத்துன்னா கீழே என்ன இருக்குது, 121 இருக்குது. 120 வரணும்னா 11ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 121 வருதுன்னு பார்க்கணும். 11ஓட 11 மல்டிப்ளை பண்ணால் தான் என்ன வரும், 121. அப்போ மேலே இங்கேயும் 11ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 7ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 77, 11ஐயும் 11ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 121. இப்போ இந்த பாக்ஸோட ஆன்சர் என்னது 77 கண்டுபிடிச்சிட்டோம். ஏற்கனவே இந்த பாக்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பாருங்கள், எல்லா பாக்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி தான் சிம்ப்ளிஃபை பண்ணி கண்டுபிடிக்கணும். 9th சம் பாருங்கள். இன் எ சிட்டி 7/20 ஆஃப் த பாப்புலேஷன் ஆர் உமன் அண்ட் 1/4 ஆர் சில்ட்ரன். ஃபைண்ட் த ஃப்ராக்ஷன் பாப்புலேஷன் ஆஃப் மென். இப்போ ஒரு சிட்டியில் வந்து டோட்டல் பாப்புலேஷன் வந்து நம்ம 1ன்னு எடுத்திருக்கோம். அதில் பாப்புலேஷன் ஆஃப் உமன் வந்து 7/20 கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன் ஆஃப் சில்ட்ரன் வந்து 1/4 கொடுத்துருக்கு. பாப்புலேஷன் ஆஃப் மென் வந்து எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்கு. பாப்புலேஷன் ஆஃப் மென் வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம்னா டோட்டல் பாப்புலேஷன்லேருந்து பாப்புலேஷன் ஆஃப் உமனையும் பாப்புலேஷன் ஆஃப் சில்ட்ரனையும் சப் பண்ணோன்னா நமக்கு பாப்புலேஷன் ஆஃப் மென் வந்துடும். அப்போ டோட்டல் பாப்புலேஷன் மைனஸ் பாப்புலேஷன் ஆஃப் உமன் ப்ளஸ் பாப்புலேஷன் ஆஃப் சில்ட்ரன். டோட்டல் பாப்புலேஷன் எவ்வளவு 1. அதில் வந்து பாப்புலேஷன் ஆஃப் உமன் வந்து 7/20. பாப்புலேஷன் ஆஃப் உமன் வந்து 7/20. பாப்புலேஷன் ஆஃப் சில்ட்ரன் வந்து 1/4. இப்போ பாப்புலேஷன் ஆஃப் உமனையும் பாப்புலேஷன் ஆஃப் சில்ட்ரனையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணோன்னா கீழே வந்து ஒரே மாதிரி இருக்கணும், வேறு மாதிரி இருக்குது. அப்போ 20க்கும் 4க்கும் நம்ம என்ன எடுக்க போகிறோம்னா எல்சிஎம் எடுக்க போகிறோம். 20க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா 20,4 20க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா 5 4s are 20, 1 4s are 4, 4 5s are 20. எல்சிஎம் வந்து 20 வருது. இப்போ எல்சிஎம் 20 வந்து இங்கே போட்டாச்சு. இங்கே 7 5 20 தான் இருக்குது, கீழே 20 இருக்கிறதுனால 7 என்ன செய்ய போகிறோம், அப்படியே போட்டுற போகிறோம். இங்கே வந்து 4 இருக்குது. 4 இருக்குன்னா இங்கே 20 வரணும்னா என்ன செய்யணும், மேலே இங்கேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்துடும், 4 வந்துடும்.
இங்கே மேலேங்களையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 5s are 5, 4 5s are 20, 4 5s are 20 இங்கே போட்டாச்சு. 1 5s are 5. 7 + 5 என்ன வரும்? 7 + 5 12/20 அப்படின்னு வந்துருக்கு. இந்த 12/20லேருந்து 1 சப் பண்ணணும்னா என்ன செய்யணும்? இங்கேயும் 20 இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? பண்ண முடியும். அப்போ அதனால் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க போகிறோம். 1 20s are 20, 20 - 12/20. அப்போ 20 - 12 போச்சுன்னா 20ல் 12 போச்சுன்னா 8, 8/20. இப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 4s are 8, 5 4s are 20. அப்போ பாப்புலேஷன் ஆஃப் மென் வந்து 2/5 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஆன்சர் கிடச்சிச்சு. சம் ரீப்ரசன்ட் 1/2 + 1/4 by a டயக்ராம். 1/2க்கும் 1/4க்கும் டயக்ராம் கேட்டிருக்கு. இப்போ பாருங்கள், இது போட்டோம், 2 ஆக்கியாச்சு. 1/2க்கு போட போகிறோம். 1/2. இப்போ இது 1/2 கேட்டிருக்கு. சரியா? 2 இது போட்டோமா? இதில் 2க்கு 1, 2க்கு 1ன்றதுனால என்ன செய்ய போகிறோம்? 1 மட்டும் ஷேடப் பண்ணணும். ஒன் பை டூக்கு போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்குது? 1/4. 1/4. 4ல் 1 மட்டும் என்ன செய்யணும்? ஷேடப் பண்ணணும். எதையாச்சும் 1 ஷேடப் பண்ணணும். இதை ஷேடப் பண்ணணும். 1 மட்டும் ஷேடப் பண்ணியாச்சு. 1/4. 1/2, 1/4 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணும். ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வருதுன்னு பாருங்கள். இங்கே 1/2க்கு என்ன செஞ்சுருக்கு? இது ஃபுல்லாக இருக்கா? இது ஃபுல்லாக இது பண்ணியிருக்கு. ஃபுல்லாத்தையும் ஷேடப் பண்ணிடலாம். அடுத்து 1/4க்கு என்ன இருக்குது? இது மட்டும். இது என்ன வருது ஆன்சரு? 1 2 3 4. 1 2 3 4. அப்போ 3/4 அப்படின்னு வந்துருச்சு. இதில் 4 இதில் 3 நம்ம வந்து டயக்ராம் போட்டாச்சு. இப்போ இங்கே இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி பாருங்கள். 1/4, 1/4, 1/2, 1/4 ஆன்சர் கண்டுபிடிச்சோம்னா 2க்கும் 4க்கும் எல்சிஎம் இருக்கணும். 1 2s are 2, 2 2s are 4. இப்போ 4 தான் எல்சிஎம். இப்போ இங்கே 4 வரணும்னா என்ன செய்யணும்? 2 இன்ட்டு இங்கே மேலே இன்ட்டு கீழே இன்ட்டு 1 2s are 2, 2 2s are 4 + 1, 2 + 1/4, 3/4 வந்துச்சு.